டெல்லியில் சுமார் 6 இடங்களில் குண்டுவெடிப்பு தாக்குதல்களை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருந்ததாக இந்திய தேசிய புலனாய்வு துறையினரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது. அதன் முன்னோட்டமாக டெல்லி செங்கோட்டை அருகே கார் குண்டுவெடிப்பு சம்பவம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. டெல்லி செங்கோட்டை அருகே கடந்த 10ஆம் திகதி நடத்தப்பட்ட கார் குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக இந்திய தேசிய புலனாய்வுத்துறை அதிகாரிகள் விசாரணை செய்து வருகின்றனர். சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட வைத்தியர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பல்வேறு தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த வைத்தியர்களுக்கு ஜெய்ஷ்-இ-முகமதோடு தொடர்பு இருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த கும்பல் டெல்லியில் எதிர்வரும் டிசம்பர் மாதம் 6ஆம் திகதி 6 இடங்களில் குண்டுவெடிப்புகளை நிகழ்த்த திட்டமிட்டுள்ளதாக வைத்தியர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. பாபர் மசூதி இடிப்பு தினமான டிசம்பர் 6ஆம் திகதியே இந்த தாக்குதல்களை நடத்த திட்டமிட்டிருந்தது அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. ஏற்கனவே பாபர் மசூதி இடிக்கப்பட்டமைக்கு பழிவாங்க ஜெய்ஷ்-இ-முகமது தலைவர் மசூர் அசாத் அழைப்பு விடுத்து வந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எனவே பாபர் மசூதி இடிப்பு தினமான டிசம்பர் 6ஆம் திகதி குண்டுவெடிப்பு நிகழ்த்துவதற்காக 5 கட்டங்களாக திட்டங்களை தயாரித்து வந்ததும் தெரியவந்துள்ளது. ஏற்கனவே கடந்த ஆகஸ்ட் மாதம் தாக்குதல்களை நடத்துவதற்கு அவர்கள் தீர்மானித்திருந்த போதிலும் அதிதீவிர பாதுகாப்பு நடவடிக்கைகள் காரணமாக அந்த முயற்சி கைவிடப்பட்டுள்ளது. இதனை அடுத்தே டெல்லியில் கார் குண்டு வெடிப்பை நிகழ்த்தி இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. இதே நேரம் டெல்லி கார் குண்டு வெடிப்பு சம்பவத்தில் ஈடுபட்டது வைத்தியர் ஒமர் முகமது என்பது மரபணு பரிசோதனையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஒமர் முகமதின் தாயிடம் எடுக்கப்பட்ட மாதிரியும் குண்டுவெடிப்பிற்கு பயன்படுத்தப்பட்ட காரிலிருந்து எடுக்கப்பட்ட மாதிரியும் பொருந்துவதாக தெரிவிக்கப்படுகின்றது.